இடமில்ல திருவள்ளுவர் பிறந்தகை சொன்ன மாதிரி அன்பில்லாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி செய்வாங்க. ஆனால் தனக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நல்லா எம்ஜிஆர் பாடுவார், நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்குன்னு. அவன் எனக்கு என்ன செஞ்சான்னு அது பார்க்காது, நான் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படி பார்க்கும். மற்றவர் எனக்கு என்ன செய்தார்கள்னு அது பார்க்காது. மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்னு அப்படியே அந்த பிளேட்டை மாற்றிடும். அதுதான் ஞானம். நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஊருக்கெல்லாம் அவர் போடுறது அறுசுவை உணவு, தனக்கு அவர் எடுத்துக்கிறது வெறும் சாதாரண கஞ்சி. ஒன்றும் வேண்டான்ட்டுவார். காரம் சாரம் உப்பு எதுவுமே அப்படி எடுக்க வேண்டியதில்லைன்ட்டுவார். எனக்கு இது போதும் மகனேன்னுவார். அந்த தன்மை தான் அந்த ஞானம் அடைந்தவருடைய தன்மை. இது 7வது அம்சம். 10வது அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான பயமும் போயிடும். மரண பயம் உட்பட எல்லா பயமும் போயிடும். அரசர்களை பார்த்தா பயப்படுறது, ரவுடிகளை பார்த்தா பயப்படுறது, அப்புறம் பல்வேறு இயற்கை சூழ்நிலைகள் அது ஒரு பயம் இருக்காது. அழகாக அந்த நிலையை அப்பர் சாமி பாடுவார். நாமார்க்கும் குடியல்லோம், எந்த அரசனுக்கு நான் குடிமகனாலாம் இருக்க மாட்டேன், நமனை அஞ்சோம்டுவார். இல்லை, எவனுக்கே பயப்பட மாட்டேன், நீ என்னடா பிச்சாத்துண்டுவார். நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், எங்களுக்கு நரக வேதனையே கிடையாது, இனிமே நடலை இல்லோம், எந்த விதமான துன்பமும் எங்களுக்கு கிடையாது. ஏமாப்போம், யாரும் எங்களை ஏமாற்றி எங்களெல்லாம் இது பண்ண முடியாது. பிணி அறியோம், நோயினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்களுக்கு நோய் எந்த நோயும் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. வினைக்கு வரும், அது வாட்டில் டைம் முடிஞ்சோடனே கிளம்பிடும். ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இறைவனை தவிர எவனுக்கு பணிய மாட்டோம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்றார். எங்களுக்கு இன்பத்தை தவிர துன்பம்னு ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தேவாரத்தில் மிக அருமையாக சொல்லுவார். அது ஏன் அப்படின்னா, தான் யாருக்கும் குடிமகனாக இல்லாத, சிட்டிசனாக இல்லாத அந்த எல்லாமல்ல ஏக இறைவன்கிட்ட நாங்கள் சரணடைஞ்சிட்டோம், அதனால் எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. அதனால் அருணகிரிநாத பெருமானும் அதை சொல்லுவார். சலம் காணும் வேந்தன் தமக்கு மஞ்சார், வஞ்சனையான அரசனை கண்டும் பயப்பட மாட்டோம். யமன் சண்டைக்கு மஞ்சார், கால பைரவர்கள் யமதூதர்கள் நோயையும் நொடியும் அதையும் இதையும் கொடுத்தாலும் என்னடா பேசுகிறீங்கன்னு தான் நிற்பானே தவிர யமனோட சண்டைக்கு அஞ்ச மாட்டார்கள். அது கந்தர் அலங்காரத்தில் அருமையான பாட்டு. சலம் காணும் வேந்தன் தமக்கு மஞ்சார், யமன் சண்டைக்கு மஞ்சார், துலங்கா நரக